மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஒவ்வொரு பெண்ணும் அதிகாரம் மிக்கவர் என்பதை பறைசாற்றும் வெற்றி மகளிர் திட்டங்கள். ஜெயலலிதா இருக்கும் போது பெண்களோட ஓட்டு அதிகமா அதிமுக தான் இருந்துச்சு. இப்ப இது கவர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, பெண்களுக்கு இயல்பா இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு நம்ம இதை ஒரு தலைவரா இதை உணர்ந்து நம்ம இதை கொடுக்கணும். ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரையிலான யூனிவர்சல் ஹெல்த் இன்சூரன்ஸ், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச வருடாந்திர சுகாதார பரிசோதனை மற்றும் அனைவருக்கும் மலிவு விலை மருந்துகள் வழங்குதல். இன்னைக்கு முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது 3 மாசத்துக்குள்ள ஒரு மனிதனுக்கு என்ன வேணாலும் நடக்கும். நிச்சயமான ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு அட்டாக் வருதுங்க, 1.5 வயசு குழந்தைக்கு அட்டாக் வந்துருக்கு. இப்போ இன்றைக்கு பருவநிலை மாற்றம் மட்டுமல்ல, உணவு முறை மாற்றங்களும் இந்த நாட்டில் வேற விதமாக மாறி போயிருக்கிறதுனால அனைத்திற்கும் இனி புவிசார் குறியீடுகள் கடுமையாக்கப்படும் என்பதை இந்த எங்களது தாவேக ஆட்சி நிலைநிறுத்தப் போகிறது. நீங்கள் அதனால தான் அந்த முழு உடல் பரிசோதனை. வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களில் வேலை இல்லாத ஒவ்வொரு பட்டதாரிக்கும் மாதம் ரூபாய் 4000. இந்த பணம் எதுக்காக கொடுக்குறதுன்னு முதல்ல நீங்கள் வரைவு திட்டத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த 4000 ரூபா அவங்க வாங்கிக்கிட்டு வீட்டில் படுத்து தூங்குவது. அது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இந்த 4000 ரூபாய் நீங்கள் வாங்கிட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம், செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் மற்றும் செயற்கை நுண்ணறிவு நகரம் ஆகியவை தமிழ்நாட்டை இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு தலைநகராக மாற்றும். இதுவரை எந்த அரசும் அதை கையகப்படுத்தலை, செய்யலை. ஏஐக்குன்னு தனியாக அமைச்சகங்கள் உருவாக்கப்படலை. இப்போ எங்கள் தலைவர் அது புதிய இந்த பொருளாதார முயற்சியில் ஏஐ அப்படிங்கிற ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அதற்கு கீழே அடுக்குமுறையில் பொருளாதாரத்தினுடைய தேவைகளை சரி செய்யக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். பார்த்திருப்பிய குன்றத்தூர் அருகே எத்தனை வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஆற்றோரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக 60 வருஷமாக அவன் வாழ்வை அங்கேயே செதுக்கியவன் விரட்டப்பட்டிருக்கிறான். அனகாபுத்தூரில் விரட்டப்பட்டிருக்கிறான், திருவேற்காடில் விரட்டப்பட்டிருக்கிறான். எண்ணற்ற மக்கள் இடம்பெயர்ந்து தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என் தலைவன் சொல்றார், பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த பாக்கியத்தை பெற்ற தலைவனை நாங்கள் அடைந்திருக்கிறோம். கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவை தாவேகாவின் செய்தி தொடர்பு முகில் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை நாம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. தேர்தல் அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? மிக சிறப்பான ஒரு அறிக்கையை நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் வெளியிட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடியும். முதல் நானே கேட்குறேன், மகளிர் மேம்பாடு அப்படின்றத பற்றி பேசலாம். ஆமாம். குடும்ப தலைவிக்கு மாதம் 2500, 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம், பட்டுச்சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணவர்களின் அம்மாக்களுக்கு ரூ. 15,000 கல்வி உதவி, மகளிர் குழுக்களுக்கு ரூ. 5,00,000 வட்டியில்லா கடன். இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் நீங்கள் குடும்ப தலைவிகள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்துக்கணும். இதில் முக்கியமானது இன்னொன்று என்னென்னா, 2500 6 சிலிண்டர் எரிவாயு உருளை அப்படிங்கிறது அது குடும்ப தலைவிகளுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், இதுக்கு இன்னொரு செய்தி ஒன்று இருக்குது. பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணாக்கர்களின் அம்மாக்களுக்கு 15,000. மாணாக்கர்களுக்குன்னு சொல்லலை, மாணாக்கர்களுடைய அம்மாக்களுக்கு தான் 15,000. அப்போ இங்கே பெண்களுக்கான முக்கியத்துவம் எவ்வளவு வெளிச்சப்பட்டு நிற்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கணும். ஜெயலலிதா இருக்கும் போது பெண்களோட ஓட்டு அதிகமாக அதிமுக தான் இருந்துச்சு. ஆமாம். இப்போ இந்த கவர்றதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, பெண்களுக்கு இயல்பாக இந்த மாதிரி நெருக்கடி இருக்கு நம்ம இதை ஒரு தலைவராக இதை உணர்ந்து நம்ம இதை கொடுக்கணும். அதாவது நீங்கள் ஒரு செய்தி, அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, அம்மா தான் வீட்டில் இருப்பாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கும்போது காலையில் அந்த பழைய கஞ்சியும் வெங்காயத்தையும் உரிச்சு போடுற கூட வெங்காயம் இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத உடனடியாக முடிவு பண்ணி மிளகாயை சுட்டு அந்த தூக்குச்சட்டிக்கில் போட்டு கொடுத்த அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த வலி என்னங்கிறது. அப்பாவுக்கு தெரியாது, ஏன்னா அப்பா உழைக்க போயிடுவார், அவர் காசு மட்டும் கொண்டாந்து கொடுத்துருவார். அம்மா தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கிறாரு. அப்போ இது பெண்களுக்கு குறிவைக்கப்படுகிறது அல்ல, பெண்கள் காலங்காலமாக குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் அங்கே பிரச்சனை. அப்போ அந்த தாய்களுக்கு கொடுப்பதானே சரியானதாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க,
சின்ன வயசில் அந்த சாக்கு பையில் புத்தகத்தை அள்ளி எடுத்து அடைஞ்சி வச்சுக்கிட்டு கொண்டு போகும்போது அந்த கை அந்து போச்சுன்னு சொல்லும்போது 3 முடிச்சு போட்டு அதுலேயும் முக்காத்தனமாக அந்த பையை தூக்கிட்டு போயிட்டு வரும்போது கீழே கிழிஞ்சிச்சுன்னா பாட்டமே கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம புத்தகத்தை எப்படி கொண்டு போய் படிக்கிறதுன்னு ஒரு கேள்வி. அந்த நேரத்தில் கூட அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா, சாக்கு தைக்கிற ஊசியை வச்சு அம்மாவுடைய பழைய சேலையை எடுத்து திரித்து அந்த நூலை எடுத்து தச்சு பையை கொடுத்து நாளைக்கு பள்ளிக்கூடம் போயிட்டு வான்னு சொல்லுகிற இந்த காலச்சூழலின் கவலையை உணர்ந்தவர்கள் பெண்கள், தாய்கள். ஆகையால் தான் எங்கள் தலைவர் இன்றைக்கி இவ்வளவு முக்கியத்துவத்தை அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது நீங்கள் சொல்கிறது மாதிரி குழுக்களுக்கு வந்து 5 லட்சம் வந்து வட்டி இல்லா கடன். அது எவ்வளோ அவங்களுக்கு இந்த விஷயத்தில் எவ்வளோ பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கிராமத்தில் நிறைய பயணிச்சிருக்கீங்க, ஒரு கிராமத்துலேருந்து நீங்கள் ஒவ்வொரு குழு இருக்குங்க. நீங்கள் கிராமத்துக்கு போனீங்கன்னா தென்றல் குழுன்னு, எங்கள் ஊர்லேயே தென்றல் குழு, அதுக்கப்புறம் வந்து கடல்கன்னி குழுன்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது மீனவர்களுக்கு கடல்கன்னி. ஆமாம், அந்த மாதிரி நிறைய வந்து போராடிட்டு இருக்காங்க மக்கள். அவங்களுக்கு என்னென்னா வாரம் அந்த ஒரு இடத்துல வந்து ஒன்று கூடி எல்லோரும் முகத்தையும் பார்த்து ஒரு புரிதல் இருக்குல்ல, இந்த வாரம் அவங்களுக்கு காசில் அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு தேவை வருது, அவங்க சொந்தத்தில் யாருக்கோ கல்யாணமாமலோ, அதனால் இந்த வாரம் எனக்கு வேண்டாம், அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, அடுத்த வாரம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுகிற இந்த குழுக்களுடைய அணுகுமுறைகள் இருக்குல்ல, அது ரொம்ப சாதாரணமானதில்லை. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வரை எங்கள் அம்மா அதை அனுபவிச்சுட்ருக்குறாங்க. என்னென்னா திடீர்னு இன்னைக்கே எங்கோட்டு மாடு முடியலை அப்படின்னு சொன்னால், பசுமாடு முடியாமல் போகும், பால் கறந்துட்டு இருக்கிற மாடு, உடனடியாக கையில் காசு இருக்காது, குழுவில் ஓடிய போய் அத்தா மாட்டுக்கு முடியல ஒரு 2000 ரூபா பணம் கொடு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கையில் இருந்ததையோ அல்லது வங்கிக்கு ஓடிய போய் எடுத்துக்கணும் அந்த 2000. இப்போ அந்த காசுக்கு வட்டி இல்லைல்ல. இதை உருவாக்கிய தலைவன் இப்போ எங்களுடைய மகத்தான மக்கள் தலைவனாக இன்றைக்கு தலைவர் விஜய் இன்றையிலிருந்து பிரசுலித்து கொண்டிருக்கிறார். அதாவது பிரகாசமாக இருக்கிறது. 2000 3000 இடத்துல இந்த 5 லட்சம்ன்ற போகிறது உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படும்? கண்டிப்பாக இப்போ திருமணங்களுக்கு அந்த மாதிரி நிச்சயமாக இன்னைக்கு தங்கம் விற்கிற விலைக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பவுன் தங்கம் இன்றைக்கி வந்து 1,27,680 ரூபா. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தங்கத்தினுடைய மதிப்பு ஒரு பட்டுச்சீலை இன்றைக்கி சாதாரணமாக நான் எடுக்க போகிறோம்னா சாதாரண பட்டுச்சீலை 3500 கீழே இல்லை. ஆனால் ஹை குவாலிட்டி இன்றைக்கி பட்டுச்சீலைங்கிறது கிட்டத்தட்ட 3.5 லட்சம் 4 லட்சம் கூட வருது. ஆனால் அவ்வளவு கொடுக்க முடியாட்டாலும் ஒரு பட்டுச்சேலையை நாங்கள் தருகிறோம். அது வந்து எப்படி சொல்கிறாங்க, ஒரு அண்ணனுக்கு அண்ணன் தருகிறேன் தங்கைக்கு என்கிற அந்த திட்டத்தை அண்ணன் திட்டம் என்றே அதற்கு பெயர். நீங்கள் பிறக்கிற குழந்தைக்கு வந்து தங்க மோதிரம் கொடுக்கறது தாய்மாமன் திட்டத்துக்கு கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால் இதுவும் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ உலகத்தரத்தில் கல்வியை வந்து கொண்டு வராங்க. நீங்கள் உண்டு உறைவிட அதை செகண்ட் போயிடலாம். இன்னொன்று என்னென்னா 6 விலையில்லா சிலிண்டர்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சாத்தியம் தான். என்னன்னு கேட்குறீங்களா, எங்கள் தலைவர் சொல்லிட்டார் என்னென்னா, நான் பொய் சொல்ல மாட்டேன்னு அதை சொல்லிட்டார். நான் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் டி நகர்லேயே வந்து இன்றைக்கி சிலிண்டர் பதுக்கல் 3 பேர் கைதுங்கிற செய்தி வந்துகிட்டு இருக்கு. இப்போ தொடர்ச்சியாக இப்போ என்னச்சுன்னா எல்லா இடத்துலையுமே தானி ஆட்டோக்கள் வந்து இன்றைக்கி கேஸ் நிரப்புறவருக்கு கிலோமீட்டர் கணக்கில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ இதை இந்த அரசுகள் ஏன் சரி பண்ணலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு வந்து 6 சிலிண்டர்னு சொன்னால் ஏழ்மையான குடும்பத்திற்கு 6 சிலிண்டர் ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக போகும், நிச்சயமாக போகும். ஆனால் கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக சமைக்கக்கூடியவங்க, குழந்தைகள் மகப்பேறு திட்ட காலங்களில் சமைக்கக்கூடியவர்கள், மழை காலங்களில் சேமிக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த காலகட்டங்களில் சிலிண்டர் 6 போதுமானா பத்தாது, ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் தேவைப்படும். இப்போ எங்கள் வீட்டுக்கெல்லாம் நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் வச்சுக்கிறோம். அப்போது ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அவர் கொடுக்குறார் சொன்னால் முற்றிலுமாக எங்களுக்கு இலவசமாக கொடுக்குறார் அப்படிங்கிறத தான் நான் எடுத்துக்க முடியும். இப்போ இந்த பெண்கள் இந்த விஷயத்தில் என்னென்னா, அப்பா 9 சிலிண்டர் நம்ம எரிக்கிறோம், 6 சிலிண்டர் நம்ம தலைவர் நமக்கு இலவசமாக கொடுத்துட்றாங்க, 3 சிலிண்டருக்கு தான் நம்ம காசு கொடுக்க போகிறோம், அதுலேயும் பாருங்கள் 2500 ரூபா நம்ம கொடுக்குறாங்கல்ல, அதுலேருந்து மிச்சப்படுத்தி கூட அந்த சிலிண்டர் 900 ரூபாய்க்கு இன்றைக்கி 960 ரூபாய்க்கு போட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இந்த பெண்களுக்கு வந்திருக்கிறது என்றால், ஒரு குடும்பத்தை எவ்வாறு கவனிக்க வேண்டும், ஒரு குடும்பத்தை எவ்வாறு நடத்த வேண்டும், அந்த குடும்பத்தில் கடன் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு மொத்த வரையறை திட்டத்தையும் இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து அழகாக அற்புதமாக தேர்தல் அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அடுத்தது கல்வி சிறப்பான சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள், ரூ 20 லட்சம் வரை உயர்கல்வி கடன், நவீன கட்டமைப்புடன் அரசு பள்ளிகள், ஏஐ மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதிமுக கல்வி இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க? அதிமுக தேர்தல் அறிக்கை திமுக தேர்தல் அறிக்கை ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குங்கிறத இன்றைக்கி கரெக்டாக எங்கள் தலைவர் பேசியிருக்கிறார். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க 2000 கொடுக்குறாங்கன்னா அவங்களும் 2000 கொடுக்குறாங்க. இவங்க விலையில்லா மிக்சி கொடுக்குறோம்னு சொன்னால் அவங்க 8000 கூப்பன் கொடுக்குறாங்க. ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற ரீதியில் அவர் தெளிவுபட வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுடைய திட்டங்களில் நீங்கள் சொல்ல உலகத்தரம் வாய்ந்த
ஒரு கல்வி திட்டம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த உண்டு உறைவிட பள்ளிகளை பற்றி பேசியாகும். ஏன்னா இப்போ நீங்கள் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திற்குட்பட்ட கத்திரிமலை பகுதிகளில் இருக்கிற மலை கிராமங்களில் ஒரே ஒரு உண்டு உறைவிட பள்ளி இருக்குது. இதுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கிறது குதிரைக்கும். ஏன்னா அவங்க கழுதையில் தான் போகணும், வேறு வழி இல்லை, சாலை வசதி மார்க்கங்கள் இல்லை. இப்போ அங்கே உண்டு உறைவிட பள்ளிக்கு இப்போ நாங்கள் எங்கள் தலைவருடைய அறிக்கையின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே ஊரிலிருந்து ஆசிரியர்களை வந்து உருவாக்கி அந்த ஆசிரியர்களை அங்கேயே வேலை செய்ய வைக்கிற அந்த தந்திரம் இருக்குது பாருங்கள். இந்த தந்திரம் தான் எங்கள் தேர்தல் அறிக்கை. நீங்கள் உண்டு உறைவிட பள்ளினா என்ன, எந்த மாதிரி? இல்லை, உண்டு உறைவிட பள்ளினா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மலையில் வாழ்கிற மக்களுடைய குழந்தைகள் அங்கே படிக்க வசதி இல்லைன்னா அவங்க கீழே இறங்கி இப்போ மேட்டூருக்கு வந்து படிக்கணும். தினந்தோறும் அவங்க வந்து கழுதைகளில் ஏற முடியாது. அப்போ அவங்க வந்து கீழே வந்து இறங்கி அங்கேயே தங்கி அங்கேயே படித்து பெற்றோர்களை மாதம் ஒரு தடவை போய் பார்க்குற அவ்வளோ சூழல்லாம் இன்றைக்கி இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பெற்றோர்களை இழந்து விட்டு அங்கேருந்து வந்து இங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிற. இப்போ அவர்களுக்கு அந்த உண்டு உறைவிட பள்ளி கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குவதற்கு தான் இப்போ இந்த ஏஐ மூலம் திட்டத்தின் மூலமாக ஒரு கல்வியை புகுத்தி அவர்களுக்கு உரிய அந்த வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து உலகத்தரம் வாய்ந்த கரும்பலகைனா டிஜிட்டல் கரும்பலகை தான். நீங்கள் சோகத்தில் இருக்கிற கரும்பலகை இனிமே வருவது ஜப்பான் கொரியா மாதிரி. ஆமாம், டிஜிட்டல் தான், எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்படும். அதே மாதிரி இருக்கைகள்லேயே நீங்கள் வந்து கணினியை பார்த்துக்கிட்டே நீங்கள் படிக்கலாம். இருக்கையிலேயே அங்கே ஆசிரியர் பாடம் நடத்துகிறார் என்றால் இங்கே நீங்கள் இருக்கையில் உட்காந்து பார்க்கலாம். அங்கே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆன்சர் இங்கே எழுதலாம், அங்கே எழுத வேண்டியதில்லை. இங்கே எழுதலாம், அங்கே தெரியும். அப்போ அந்த ஏஐ மூலமாக நீங்கள் ஒரு வரைகலையை வரைவதற்கு கூட ஒரு ஓவிய போட்டி நடக்குது அல்லது ஓவியத்தினுடைய அந்த தேர்வு நடக்குதுன்னு சொன்னால் அது கூட இன்னைக்கு ஏஐ மூலமாக உருவாக்கப்படலாம். இந்த குழந்தையினுடைய அந்த மன வளர்ச்சி, மூளை வளர்ச்சிங்கிறது அபரிமிதமாக கொண்டு போய் நிறுத்த முடியும் என்பதை இன்றைக்கு நவீன உலகத்திற்கு தகுந்தார் போல ஏஐ மூலமாக இன்றைக்கு எங்கள் தலைவர் வந்து ஒரு உலகத்தர கல்வியை இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் என்றால் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் தமிழகம் திளைத்து போய் கிடக்கிறது. ஒரு மணி நேரமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதிர்க்கட்சிகள் அல்லாடுகிறது, தள்ளாடுகிறது. அரைச்ச கூட்டத்திற்கு மத்தியில் இல்லை இது இல்லடா வாழ்க்கைன்னு சொல்லி ஒரு புதிய அத்தியாயத்தை இன்னைக்கு எங்கள் தலைவர் இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்ப்பு குரல் உங்கள் தவைக்க செயல் தான் வந்துச்சு. நீங்களும் அதே தான் அறிவிச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சில கேள்விகள்லாம். இலவசம் அல்ல, மக்களின் உரிமைகள் மட்டும் இல்லை, மக்களை பண்படுத்துகிற திட்டங்கள், புண்படுத்துகிற திட்டமெல்லாம் இங்கே கிடையாது. நான் என்ன கேட்குறேன்னா, கலைஞருடைய தொலைக்காட்சி அறிவிச்சாங்க, பல லட்சம் கோடிகள் டெண்டர் போட்டாங்க. எங்க கலைஞர் டிவி, எங்க மிக்சிங் கிரைண்டர் ஜெயலலிதாமா கொண்டு வந்தது இல்லையே. இருக்கணும் மக்களுக்கு, அது பயன்படுகிற அதுதான் இந்த ஏஐ திட்டங்கள். இந்த ஏஐ திட்டங்களின் மூலமாக கல்வியை ஒருங்கிணைக்க முடியும், பொருளாதாரத்தை ஒருங்கிணைக்க முடியும், அது மட்டுமல்ல சமத்துவத்தை போதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயரிய கோட்பாட்டோடு இன்னைக்கு எங்கள் தலைவர். ஏஐ மூலம் சில பேருக்கு வேலை வாய்ப்பு பறிபோகிறது அப்படின்ற மாதிரிலாம் சில ஒரு பொருள் பேசப்பட்டு இருக்கு. அதில் அப்படி பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் வேலை வாய்ப்பை பெறுவானே, அதை எப்படி சொல்கிறது நீங்கள்? ஒரு சில பேர் வேலை வாய்ப்பை இழப்பார்கள் என்றால் தகுதியற்றவர்கள் வேலை இழப்பார்கள், தகுதி உள்ளவர்கள் தகுதியோடு இருப்பார்கள். இதுதான் அங்கே நடக்கிறது. ஓகே, மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சுகாதாரமான தமிழ்நாடு. சுகாதாரன்றது தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஆமாம். குடும்பத்திற்கு 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, நவீன கட்டமைப்புடன் கூடிய மருத்துவமனை, ஆண்டுதோறும் கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை, போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமானது இது. இதுவரை நீங்கள் மாவட்டந்தோறும் கட்டியிருக்கிற மருத்துவமனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனை மற்றும் வந்து தலைமை அந்த மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் வந்து கொண்டு வந்தார். பல லட்சம் கோடி திட்டங்களை கொண்டு வந்து இன்றைக்கு 3வது மாடியை பெயர்ந்து போய் கிடக்கிற அவலச்சூழல் தான் புதுக்கோட்டையில் இன்றைக்கி கண் கூட பார்க்குற விஷயம். வீடியோ வச்சுருக்கிறேன் எல்லாமே. பல கிராமங்களில் நீங்கள் கல்வி எப்படி உண்டு காம்ப்ளிகேட்டட், அதே மாதிரி இன்னமும் வந்து பல கிராமங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாமல். இப்போ நீங்கள் என் பகுதியை நீங்கள் எடுத்துக்கலாங்க. என் பகுதி வந்து ரகுபதி அமைச்சர் கிட்டத்தட்ட 2 முறை அமைச்சராயிட்டார். மொத்தம் 5 முறை அவர் அமைச்சராயிருக்கிறார். இதுவரை இப்போ எங்கள் அரிமளம்ங்கிற ஒரு பேரூராட்சியில் வந்து அரசினர் செல்லப்பா மருத்துவமனை அடிப்படை கட்டமைப்பு வசதிகளே கிடையாது. நீங்கள் என் குழந்தைக்கு முடியலன்னு சொல்லி ஓடுனா அங்கே என்ன தெரியுமா செய்கிறாங்க, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இல்லைங்க இங்கே பார்க்க முடியாது, புதுக்கோட்டைக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லி கொண்டு போக வைக்கிறாங்க. ஒரு பேரூராட்சியில் ஒரு மருத்துவமனை ஒழுங்காக இயங்கவில்லை என்றால் அப்புறம் அதுக்கு பேர் என்ன? இத்தனை வருஷம் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், என்னத்தை சாதிச்சு கிழிச்சிருக்கிறார் அவர், திருப்பியும் அந்த தொகுதியில் வந்து போட்டியிடுகிறாரு, எந்த முகத்தை வச்சுட்டு போட்டியிடுகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் அரிமளம் பேரூராட்சி மட்டும் இல்லை, அரிமளம் ஒன்றியத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆரம்ப சுகாதார மையங்கள்னா தேனிப்பட்டி புதுக்கோட்டையில் ஒன்று வச்சுருக்காங்க, ஆளே இல்லாத. கடியாப்பட்டியில் ஒன்று வச்சுருக்காங்க, ஆளே இல்லாத மருத்துவமனை. பனையூரில் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரே ஒரு செவிலியரை மட்டும் வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்போ எங்கள் ஊர், எங்கள் கிராமத்தில் அந்த மாதிரி ஒரு வசதி வாய்ப்பே இல்லை.
பொது சுகாதார மையமே கிடையாது. கிட்டத்தட்ட 1700 வாக்குகள் கொண்ட ஒரு சமுத்திரம் ஊராட்சியில் வந்து இந்த மாதிரி பொது சுகாதாரங்கள் கிடையாது. அப்போ கட்டமைப்புகள் எல்லாமே கோளாறாக இருக்குது. சரி, கொள்ளையடிக்கிறீங்க, இந்த மாதிரி கட்டடங்களை கொண்டு வரோம், இந்த மாதிரி மருத்துவர்களை கொண்டு வரோம், செவிலியர்களை கொண்டு வரோம், இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது, நாங்கள் அதில் கொள்ளையடிக்கிறேன்னு சொல்லி கூட கொண்டு வரல. ஏன்னா இவர்கள் அதைத்தானே செய்கிறாங்க. கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு தானே நலத்திட்டங்களை உருவாக்குறாங்க. அப்படி ஒரு நலத்திட்டங்களை கூட அவங்க உருவாக்காமல் போனதனுடைய மர்மம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. இன்னொன்று என்னென்னா, ஒரு கர்ப்பிணி பெண் முடியாதவங்க உடனடியாக மருத்துவமனை போய் சிகிச்சையில் வந்து உடனே அமரணும்னா முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது இன்றைக்கி ஆரம்ப சுகாதார மையங்கள். என்ன நடக்குதுன்னு சொன்னால், போதிய செவிலியர்கள் இல்லை, போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருந்து வசதிகள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 108 வசதிகள் கூட இல்லாத அடிப்படை கிராமங்கள் கணக்கில் அடங்காவே தமிழ்நாட்டில் கிடக்கிறார். அதனால தான் இப்போ எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு, அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையை நாங்கள் உருவாக்கும் சொல்லுகிற போது, அப்போ சாதாரண கிராமத்தில் ஒரு ஊராட்சியில் பொது சுகாதார மையம் உருவாக்கப்படுகிற போது, அங்கே செவிலியர்களும் மருத்துவர்களும் கட்டமைக்கப்படுகிற போது, ஒரு கர்ப்பிணி பெண் உடனடியாக குழந்தை பேருக்கு வருகிறார் சொன்னால் அந்த மருத்துவமனையில் அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கிறோம்னா அந்த மருத்துவமனை இருக்கிறதுல சாத்தியம். எதுவுமே இல்லைன்னா அது எதுக்கு? இந்த திட்டத்தை தான் எங்கள் தலைவர் தெளிவாக உருவாக்கு. ஆண்டுதோறும் கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை. ஆண்டுதோறும் கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை. இன்னைக்கு விவசாயத்தில் வந்து மருந்துகள் தெளிக்கப்பட்டு ஒரு காலத்தில் பொன்னி நெல் 6 மாதம் விளைஞ்சி அதை பக்குவப்படுத்தி சாப்பிட்ட மனிதர்கள் ஆயுள் 100 வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ என்கிற பழமொழியை பறைசாற்றிய தமிழர் கூட்டம் இன்றைக்கு மருந்துகளால் எல்லாத்தையும் வந்து வாழ்நாளை குறைத்து விட்டார்கள். ஒரு நெல்லுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை 5008ன்னு ஒரு நெல் வருது. அந்த நெல்லுக்கு வந்து மொத்த வாழ்நாளே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மொத்தமே 36 நாள் 40 நாளைக்குள்ள அதை வெட்டுறாங்க. நீங்கள் சிக்கன் 65ன்னு கொண்டு வரான். ஏன் சிக்கன் 65ன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கோழி வந்து 65 நாள் தான் வாடும். அந்த 65 நாளைக்குள்ளே அதை வெட்டி ஆகணும். அது வெட்டலைன்னா அது நஞ்சுன்னு சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறான் தெரியுமா? பீஃப் 65ன்னு சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய வந்துருச்சு. இப்போ 65ல என்னென்ன காலிஃப்ளவர் 65ங்கிறேன், காலிஃப்ளவர் 65 நாள் வாழுமா? அப்படிங்க இந்த மூளை இல்லாத உலகமாக இன்றைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதுல அதுக்கு விழுகிற சவுக்கடி தான் அது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு மனிதனுக்கு என்ன வேணாலும் நடக்கும். நிச்சயமாக. ஒரு 1.5 வயசு குழந்தைக்கு அட்டாக் வருதுங்க. 1.5 வயசு குழந்தைக்கு அட்டாக் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கு பருவநிலை மாற்றம் மட்டுமல்ல, உணவு முறை மாற்றங்களும் இந்த நாட்டில் வந்து வேறு விதமாக மாறி போயிருக்கிறதுனால அனைத்திற்கும் இனி புவிசார் குறியீடுகள் வந்து கடுமையாக்கப்படும் என்பதை இந்த எங்களது தாவேக்க ஆட்சி வந்து நிலைநிறுத்தப் போகிறது. நீங்கள் அதனால தான் இந்த முழு உடல் பரிசோதனை ஒரு வருஷத்துக்கு ஒரு மனிதன் 4 முறை போய் நீ உடல் பரிசோதனை பண்ணுகிற சூழலுக்கு இந்த அரசுகள் தள்ளி வைத்திருக்கிறது. அப்போ இந்த அரசுகள் செய்த இந்த 60 வருட கேவலங்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் வந்து பக்குவமாய் நின்று கொண்டு முழு உடல் பரிசோதனையை ஆண்டு முழுவதும் நடத்துவோம் அப்படிங்கிற அறிவிக்கையை எங்கள் தலைவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறார். சொன்னா சில பேர் அடுத்த தலைமுறைக்கான நோய் அறிகுறி இருந்தால் கூட செலவு ஐயோ எங்க ஏதோ பெரிய பிரச்சனை சொல்லிடுவாங்க. எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தொண்டை வலிக்கு கூட நான் போய் பரிசோதனைக்கு போனால் முழு உடல் பரிசோதனை செய்ய சொல்கிறாங்கன்னா அதுக்கு 6500 ரூபா 7000 ரூபா பணம் இருந்தால் தான் போக முடியும்னு எனக்கு கட்டணத்தை நிர்ணயம் செய்கிற இந்த அரசுகள் ஏழைகளுக்கு எவ்வாறு கட்டணத்தை நிர்ணயம் செய்யும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இலவசமாக முழு உடல் பரிசோதனையை எங்கள் தலைவர் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் லட்சக்கணக்கான மக்கள் இதை பயன்பெறுகிற வகையில் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான மக்களினுடைய உயிரை பாதுகாக்கிற இடத்தில் தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு தலை தோங்கி கம்பீரமாக நிற்கிறது என்பதை பறைசாற்றுகிறோம். நாங்கள் இப்படி ஒரு பக்கம் இருக்கிற சமூக பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான இதுவும் ஒரு அம்சமான ஒன்று. முதியோர், கைம்பெண், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் 3000 ஓய்வூதிய 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, நீண்ட கால பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா. இதில் நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டியது எது தெரியுமா? இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் ரூபாய் 3000. ஆமாம். நீங்கள் இதில் முதியோர், கைம்பெண் 2 பேருக்குமே அது வந்துடுது. இதில் முக்கியமானது தான் மாற்றுத்திறனாளிகள். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க. எங்கள் வீட்டில் என் குடும்பத்துக்குள்ளேயே வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற எங்கோட்ட புள்ள ஒருத்தர் இருக்கான். அவனை நாங்கள் காலையில் தூக்கி அவனை எழுப்பி குளிக்க வச்சு அவனை பக்குவப்படுத்தி கொண்டாந்து நாங்களே கொண்டாந்து உட்கார வைக்கணுங்க. அவனுக்கு தேவையான உணவு முறையை நாங்களே தயார் பண்ணி நாங்களே ஊட்டி விடணுங்க. காலை, மதியம், இரவு என்று 3 வேளையும் எங்கள் வீட்டில் நாங்கள் சிரமப்படுறோம். குரலே மாறுதே, அதை பற்றி பேசணும் இல்லை. ஏன்னா நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். அவனை கழிவறைக்கு கொண்டு போகிறதுக்கு தூக்கிக்கிட்டு போய் நாங்கள் உட்கார வைக்கிறதுக்குள்ள ஏன்னா அந்த கால் மடங்காது. அவனை எப்படி உட்கார வைக்கிறோம்னு உங்களுக்கு நாங்கள் அதை சொன்னோம்னா அந்த வலி நிறைந்த வாழ்க்கை
இதை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் படுற பாடு இருக்குல்ல, அந்த பாடு பெரும்பாடு. அப்படிங்கும்போது அந்த 3000 ரூபாய் இருக்குல்ல, அவனுக்கு அந்த அந்த பயலுக்கு நாங்கள் அந்த 3000 செலவழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அவனுக்கு ஒன்றும் இல்லைங்க, படுத்த படுக்கையில் கிடக்கும்போதே அவன் சிறுநீர் போகிறான். அவனுக்கு வந்து அந்த சிறுநீரை உறிஞ்சுகிற அந்த பை ஒன்று இன்றைக்கி வந்திருக்கு. அதை நாங்கள் மாட்டுவோம்ல, எங்களுக்கு சிரமம் இல்லை. இது போன்ற திட்டங்களை கொண்டு வருகிற ஒரு எண்ணம் படைத்த தலைவன் தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறான் என்றால், என் வீட்டுக்கும் பயன்படுகிற தலைவன் எனக்கு கிடைத்திருக்கிறான் என்றால், அப்புறம் நாங்கள் எப்படி கொண்டாடாமல் இருக்க முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவனை மருத்துவமனைக்கு கொண்டு போகிற போது கார் எடுத்து தான் கொண்டு போக முடியும், அப்படி இல்லைன்னா தானி எடுத்து தான் கொண்டு போக முடியும். அந்த செலவை எங்கே ஈடுகட்டுவது அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி எங்கள் தலைவர் அந்த திட்டம் 3000 ரூபாயை வந்து எங்கள் பிள்ளைக்கும் கொடுக்கிறார் என்றால், அந்த வலியும் வேதனையும் விரக்தியும் அடைந்த சூழலில் எங்கள் தலைவன் எங்களுக்கு அந்த தொகையை தருகிற போது உற்சாகத்தோடு அந்த குழந்தையை இன்னும் மேலும் மேலும் வளர்ப்பதற்கான ஒரு அறிகுறிகளை, அல்லது அந்த குழந்தையை நாங்கள் பெற்றெடுத்தது சரிதான் என்று எண்ணுகிற நிலையில் எங்கள் தலைவர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்றால், இது மாபெரும் திட்டம் மட்டுமல்ல, மகத்தான திட்டம் மட்டுமல்ல, மக்களின் திட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, கைம்பெண்கள் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான செய்தி. சிறு வயதிலேயே தன் கணவனை இழந்து தவித்த அந்த பெண்ணுக்கு என்ன செய்வதென்று திகைத்து போய் தடுமாறுகிற சூழலில் தன் கணவர் தன்னோடு வாழ்ந்த நாட்களை எண்ணி எண்ணி பரிதவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில், என் கணவன் உயிரோடு இருந்தால் எனக்கு சம்பாதித்து கொடுத்து நான் சந்தோஷமாக இருந்திருப்பேனே என்று எண்ணுகிற நேரத்தில், அவன் தன்னை விட்டு கடந்து சுடுகாட்டுக்கு சென்று விட்டதற்கு பிறகு சூனியமாகி போன வாழ்க்கையை எண்ணி எண்ணி வருந்துகிற எங்கள் பெண்களுக்கு வாழ்க்கைக்கு இன்னைக்கு 3000 தினந்தோறும் 100 ரூபாய் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி மாதம் 3000 ரூபாய் உன் கரங்களில் கொடுக்கிறேன், நீ அதை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நடத்து என்று சொல்லுகிற இந்த மனப்பக்குவம் அடைந்த ஒரு தலைவனை பெற்றிருக்கிற தமிழ்நாடு இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடுகிறார் என்றால், கைம்பெண்கள் மிக சந்தோஷமாக, இழந்த கணவனை நீ மீண்டும் எழுந்து வருவாயா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது, ஆனால் என் அண்ணன் எனக்கு தருகிறான் 3000 ரூபாய் என்று எண்ணுகிற ஒரு பெண்மணி, ஒரு கைம்பெண் இன்றைக்கு மனம் நிம்மதியாக இருக்கிறார் என்றால், இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டில் அறிக்கை. சார், இப்படி ஒரு பக்கம் இருக்கல, இலவச வீட்டுமனை பட்டா, 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம், இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, இன்றைக்கி நீண்ட காலம் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா. உங்களுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், இந்த மண்ணை ஆண்டவர்கள், இந்த மண்ணை பக்குவப்படுத்தியவர்கள், இந்த மண்ணுக்காக வாழ்ந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு இதுவரை ஆண்ட 60 ஆண்டு கால இந்த திருட்டு முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இணைந்து என் மக்களை கொடுமைப்படுத்தி அந்நியப்படுத்தி அயலானை போல நடத்தி வெளியிலே தள்ளுகிற காலக்கொடுமையை இன்றைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப், அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க என் தலைவன் புறப்பட்டிருக்கிறார். என்ன காரணம்? பட்டா இல்லாத, நீங்கள் பார்த்துருப்பீங்க, குன்றத்தூர் அருகே எத்தனை வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது, ஆற்றோரத்தில் இருக்கிறார்கள் என்பதற்காக 60 வருஷமாக அவன் வாழ்வை அங்கேயே செதுக்கியவன் விரட்டப்பட்டிருக்கிறான். அனகாபுத்தூரில் விரட்டப்பட்டிருக்கிறான், திருவேற்காடில் விரட்டப்பட்டிருக்கிறான். எண்ணற்ற மக்கள் இடம்பெயர்ந்து தடுமாறிக்கொண்டிருக்கிற நேரத்தில் என் தலைவன் வந்து சொல்றார், பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா கொடுப்பேன் என்று சொல்லுகிற அந்த பாக்கியத்தை பெற்ற தலைவனை நாங்கள் அடைந்திருக்கிறோம். அதே சமயம் அரசு ஊழியர் நலன், அரசு ஊழியர்ன்றது, ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக எதிராக போராடுறது அரசு ஊழியர்கள் ஒரு முக்கிய மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை, ஓபிஎஸ் 5 ஆண்டு பணியில் உள்ள ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ரூ 18,000, சுகாதார பணியாளர்களுக்கு ரூ 10,000, ஊதியம் பணி ஓய்வின் போது ரூ 15 லட்சம். ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் இதில் அங்கன்வாடி பணியாளர்கள் ரொம்ப முக்கியமாக. ஏன்னா காலையில் அவங்க 9 மணிக்கு போய் அந்த அங்கன்வாடியை திறந்து மதியம் 3-4 மணி வரை அந்த குழந்தைகளை தூங்க வச்சு காலை உணவு திட்டமும் சேர்த்துருக்காங்க. கூடுதல் வேலைகள் மட்டும் இல்லைங்க, அவங்க முட்டையை கூட தலையில் தூக்கி சுமந்து வருகிற நாளில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அதெல்லாம் முட்டையை தலையில் தூக்கி கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கமாக இன்றைக்கு எங்கள் தலைவர் அரசு ஊழியர்கள் நலனை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டம் பரிசீலனை, ஓபிஎஸ் 5 ஆண்டு பணியுள்ள ஒப்பந்த ஊழியர்கள் பணி நியமனம். நீங்கள் இன்றைக்கி பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலமாக ஒவ்வொரு பள்ளியிலும் படித்த அந்த பகுதியினுடைய பெண்கள், பட்டதாரி பெண்கள் இன்றைக்கு தற்காலிக பணியாளர்களாக 6,000 ரூபாய்க்கு போய் வேலை செய்கிற அவல கொடுமை நடந்தேறி கொண்டிருக்கிறது. கெஸ்ட்லெக்ஸ் போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இன்னும் இவங்களுக்கு தான் ஒரு வாழ்வியலை புதிதாக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவர் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறார் சொன்னால், அவர்களுக்கு பணி நிரந்தரம். அது மட்டும் இல்லை, அந்த அங்கன்வாடி பணியாளர்களுக்கு வந்து 18,000 ரூபாயும்
சுகாதார பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய் ஊதியமும் இன்றைக்கு பணி ஓய்வின் போது 15 லட்சம் ரூபாயை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லுகிற பக்குவம் படைத்த தலைவனாக அவங்க வந்து உற்சாகம் வந்துருச்சுல்ல. இப்போ 15 லட்சம் நம்ம ரிட்டையர் ஆனால் நம்மளுக்கு பணம் வந்துடும், நம்ம பிள்ளைங்களுக்கு அது மிகப்பெரிய பலனாக தரும் அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி அந்த தாயுள்ளங்கள் பணியாற்றுவார்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்போ அந்த தாயுள்ளங்களுக்கு தாயுள்ளத்தோடு எங்கள் தலைவன் இது போன்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்து சாதாரண கடனிலை அரசு பணியாளர்களுக்கு கூட ஒரு சமமான ஓய்வூதியத்தை கொடுத்தது மட்டுமல்ல, சமமான சம்பளத்தையும் கொடுக்க வேண்டும் என்று சரியான நோக்கத்தோடு திட்டத்தை தீட்டி இன்னைக்கு தேர்தல் அறிக்கையாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு லட்சோப லட்சம் அங்கன்வாடி ஊழியர்கள் தமிழக வெற்றி கழகத்தை அங்கீகரிக்க தொடங்குகிறார்கள் மட்டுமல்ல, அலங்கரிக்கவும் தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை இதன் மூலம் தெரிஞ்சு கொள்ளுங்க. இளைஞர்கள் முன்னேற்றம் ஏன்னா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் ரொம்ப முக்கியமானது. ஆமாம், தவைக்க அதற்கு பெரும்பான்மை இளைஞர்கள் தான். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூ 4,000, உதவித்தொகை ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப், 5 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகள், தொழில் தொடங்க ரூ 25 லட்சம் கடன், அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை. அதாவது வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4,000 ரூபாய். இந்த பணம் எதுக்காக கொடுக்குறதுன்னு முதல்ல நீங்கள் வரைவு திட்டத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த 4,000 ரூபா வந்து அவங்க வாங்கிக்கிட்டு வீட்டில் படுத்து தூங்குவதற்கு அது அப்படிதான் எனக்கு தோணுச்சு. இந்த 4,000 ரூபாய் நீங்கள் வாங்கிக்கிட்டு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். 1. 2வது இந்த 4,000 ரூபாயை வச்சு வேலையை தேடணும். 2. 3வது இந்த 4,000 ரூபாயை மிச்சப்படுத்தி நீ ஒரு சுயதொழிலும் தொடங்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் அதுக்குத்தான் அந்த கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 லட்சம் ரூபாய் புதிய அரசு வேலை வாய்ப்புகள், தொழில் தொடங்க ரூ 25 லட்சம். நீ 4,000ல் ஒரு தொழிலை தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக 25 லட்சம் கடன் கொடுத்து உன்னை மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை இன்றைக்கி எங்கள் தலைவர் வந்து இந்த இளைஞர்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி அதை அமைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாருங்கள், 4,000 வரை ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாரு. 5 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும். இதில் என்னென்னா முக்கியமானது, உன் ஊர்லேயே உன் வீட்டுக்கு எதிரிலேயே உனக்கான அரசு வேலையை நீயே தீர்மானித்து அரசுக்கு தகவல் தெரிவித்தால் வேலை தேடி வராத, நீ வரவே வராத, நீயே உருவாக்குன்னு சொல்கிறது. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, பாதையை தேடாதே, பாதையை உருவாக்கு. இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கமே. அப்போ பாதையை உருவாக்கி விட்டால் அரசு உனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத அதை பாருங்கள். கடைசி அரசு தேர்வுகளுக்கான கால அட்டவணையை கூட உன் வீட்டிற்கே கொண்டு வந்து தருவோம். நீ அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, அதையும் எழுதிக்கோ, சுயதொழிலையும் தொடங்கிக்கோ. அப்போ 2 விஷயத்தில் ஒன்று சுயதொழில் தொடங்கினா நீ பொழைச்சிக்குவ. உனக்கு சுயதொழில் தொடங்கி நீ அரசு வேலை கிடச்சிச்சின்னா சுயதொழிலில் வேலை இல்லாதவர்களுக்கு நீ அதை ஒப்படைச்சிட்டு நீ அரசு வேலைக்கு போகலாம். எப்படிங்கிற 2 வேலை திட்டத்தை இன்றைக்கு எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார் என்றால் யோசிச்சு பாருங்கள். மற்ற தேர்தல் அறிக்கைக்கும் இந்த தேர்தல் அறிக்கைக்கும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கிறது, எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் விவசாயிகள் நலன், நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ 15,000 முதலீட்டு உதவி, பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, MSP நெல் குவிண்டால் ரூ 3,500, கரும்பு டன்னுக்கு 4,500, 5 லட்சம் சோலார் பம்புகள், தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு ரூ 1 லட்சம் மற்றும் 100% பயிர் காப்பீடு. முக்கியமானது விவசாயி. இப்போ நான் விவசாயிங்க, நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூ 15,000 முதலீட்டு உதவி. அதாவது என்னென்னா, உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அறுவடை காலங்கள் முடிவடையும், நெல் அறுவடை காலங்கள் முடிஞ்ச அடுத்த கையோடு என்ன செய்வாங்கன்னா, ஒரு 15 நாள் நிலத்தை உலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சி உழுதுட்டு வேர்க்கடலையே போடுவாங்க. வேர்க்கடலை போட இயலாதவர்கள் என்ன செய்வாங்கன்னா எள்ளு விதைச்சிருவாங்க. எள்ளு விதைக்க இயலாதவர்கள் உளுந்து விதைப்பாங்க. இது நிலத்திற்கு தகுந்தார் போல், மண்ணிற்கு தகுந்தார் போல் விவசாயத்தை மாற்றுவார்கள் விவசாயிகள். இப்போ இந்த காலகட்டங்களில் 15,000 முதலீடுங்கிறது அதுக்கு தான். நீங்கள் நெல் அறுவடை செய்கிறீங்க, அந்த குவிண்டாலுக்கு வந்து இன்றைக்கும் குறைச்ச விலை கொடுக்குறாங்க. இப்போ இங்கே குவிண்டாலுக்கு நாங்கள் 3,500 ரூபா கொடுக்குறோம். 3,500 ரூபா மட்டும் இல்லை, கரும்பு டன்னுக்கு 4,500 ரூபா. இது இந்த நெல்லுக்கும் கரும்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க. என்னென்னு கேட்குறீங்களா, ஒரு வயலில் ஒரு ஏக்கரில் நீங்கள் நெல்லு மூட அறுவடை பண்ணுறீங்கன்னா 3 போகம் விளை வச்சிடலாம். ஆனால் கரும்பு 1 போகம் தான் விளைவிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. அப்போ 4,500 ரூபா 1,000 ரூபா எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்குறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே வந்து டன் கரும்புக்கு இன்றைக்கி விலை மதிப்பு என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்கிற சர்க்கரை ஆலைகள் இன்றைக்கி தீர்மானித்து வச்சுருக்கிறாங்க. அதுக்கு காரணம் பாரி போன்ற சர்க்கரை ஆலைகள்லாம் வந்து இன்றைக்கி தொழிலாளர் நல உரிமையை பேணி பாதுகாக்காமல் அல்லது விவசாயினுடைய உரிமைகளை பாதுகாக்க தவறிய நிறைய ஆலைகளை இன்றைக்கி மூடி
கவுத்து வச்சுட்டாங்க. எடுத்துக்காட்டு அப்புறம் ஜிஎஸ்டி வந்த பின்னாடி நிறைய மூடப்பட்ட நிறைய மூட. அதுக்கு எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் சிலட்டூருங்கிற ஒரு மிகப்பெரிய கிராமத்தில் பாரி சர்க்கரை ஆலை வந்து இழுத்தே மூடிட்டாங்க. அதுக்கு காரணம் போதிய பாதுகாப்பு, போதிய மருத்துவ வசதிகள், போதிய அந்த விவசாயிகளுடைய நலனை பேணிக்க பாதுகாக்கவில்லை. அப்போ கரும்பு தொழிலாளிகள் அங்கே மிகப்பெரிய சிரமத்திற்கு உள்ளானார்கள். ஆகையால் தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதே மாதிரி முக்கியமான 5 லட்சம் ரூபாய் செலவில் சோலார் மின் விளக்கு. சோலார் ரொம்ப முக்கியமானதும் கூட. அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்கள் இப்போ கிராமங்கள் என்ன நடக்கல, ஐரோப்பா போன்ற நாடுகள்லாம் இன்னைக்கு சோலார் சிஸ்டம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது விவசாயிகள். இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு திட்டம், நான் வந்து விரைவில் நான் தலைவரை பார்த்து ஒரு விஷயம் பேச போகிறேன். நான் இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். மின்சார உற்பத்தி, வீட்டுக்கு வீடு மின்சார உற்பத்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஒரு கண்டுபிடிப்பாளர் ஒருவர் கண்டுபிடிச்சிருக்கிறார். அது தண்ணியிலிருந்து அந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது இப்போ ரகசியமாக நாங்கள் வச்சுருக்கிறோம். விரைவில் தலைவர்கிட்ட அவரை அழைச்சிட்டு போயிட்டு இந்த செயற்பாட்டு முறையை எப்படி நீங்கள் வந்து உருவாக்க முடியும் வீட்டுக்கு வீடு அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டோட சோலார் மின்விளக்கு, அந்த சோலார் பம்புகளை உருவாக்குவதை போல தண்ணீரிலிருந்தும் வந்து நிச்சயமாக, அதாவது என்னென்னா வீட்டுக்கு வீடு மின்சார உற்பத்தி திட்டத்தை உருவாக்குவதற்கு விரைவில் எங்கள் தலைவரை நாங்கள் இந்த குழுவை நான் அழைச்சிட்டு போகிறேன், விரைவில் சந்திக்கிறேன். அப்போ இந்த திட்டம் வந்து இப்போ சோலார் மின்விளக்கு, இந்த சோலார் திட்டங்கள் வந்து நீங்கள் கிராமங்கள் என்ன நடக்குது தெரியுங்களா, 3 லைன் வருதா, 3 லைன் வந்தால் தான் மோட்ரு ஓடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாதில்ல, 3 லைன் வரணும். அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் 1 லைன் கரண்ட் வருது பாருங்கள், அதிலிருந்து பேட்டரி மூலம் அது என்ன செய்கிறாங்கன்னா ஒயரிங் மூலமாக கனெக்ஷன் பண்ணி 3 அந்த பீஸ்கட்டை போட்டு மோட்ரு ஓட்டுறாங்க. போதிய அளவுக்கு மின்சார நிறுத்தங்கள் பயங்கரமாக கிராமப்புறங்கள் இருக்கிறதுனால விவசாயத்தை இந்த மின்சாரத்தை நம்பி நடத்த முடியல. அப்படிங்கும்போது நிறைய ஊர்களில் என்ன நடக்குதுன்னா, என்னடா விவசாயின்னு சொல்லிட்டு விவசாயிகளே இன்றைக்கி அப்படியே மன உளைச்சலுக்கு ஆளாகி உட்கார்ந்துடுறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் இந்த சோலார் பம்புகள் 5 லட்சம் மானியத்துடன் கூடிய ஒரு மின்விளக்கு உற்பத்தி இதை ஒவ்வொரு வயலுக்குள்ளேயும் நீங்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்றைக்கி கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் இதை கொண்டு வராங்க. 1. 2வது, நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் 100% பயிர் காப்பீடு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்குறீங்களா, மழை பேரிடர் காலங்கள் அல்லது வறட்சி நிவாரண காலங்களில் விவசாயிகள் எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்கிறத நான் அவஸ்தைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஐப்பசி மாதம் வந்து மழை காலம் தொடங்கியதற்கு பிறகு பழுப்பு நிறத்துக்கு நெல் வந்துடும். ஐப்பசி முடிஞ்சு கார்த்திகையில் ஓரளவுக்கு முத்திரும் நெல். தையில நம்ம அறுவடை பண்ணிடலாம்னு முடிவெடுத்துக்கிட்டு இருக்கும்போது மழை வந்து நீங்கள் கார்த்திகையில் வந்து என்ன செஞ்சிரும்னா நெல்லை சாய்ச்சி போடும். இந்த டைம் அப்படி தான் ஆச்சு. அப்போ அந்த நெல் என்ன செய்யுதுன்னா தண்ணிக்குள்ள கடந்தே முளைச்சி நான் 3 மாத காலம் உழைத்த உழைப்பை தண்ணீருக்கு வினயமாக்குகிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகிருக்கு. அதனால தான் 1 லட்சம் ரூபாய் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 100% தெளிவான உண்மையை இன்றைக்கு எங்கள் தலைவர் உருவாக்கியிருக்கிறாரு. இது இப்போ கோடை காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வெயில் காலங்களில் இந்த சீசனில் வந்து எள்ளு நல்லா விளையக்கூடிய நேரம் இது. இந்த எள்ளில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அதிகமான வெயில், அதுக்கு வந்து எப்போதுமே அதிகமான தண்ணீர் தேவைப்படாது. தெளிந்த சும்மா நனைச்சா போதும். ஆனால் அதிகமான வெப்பம் வருகிற போது உயிர்கொல்லி பூச்சிகள் வந்து அதில் உட்கார்ந்துட்டு செடியை நாஸ்தி பண்ணும், எள்ளு செடியை நாஸ்தி பண்ணிடும். அப்போ அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆங்கில மருந்துகள் அடித்து தான் ஆகணும் எள்ளுக்குள்ள. அப்போ அது நச்சுத்தன்மை உடையதாக இன்றைக்கி மாறுது. எள்ளில் வந்து நீங்கள் மருந்தே அடிக்கக்கூடாது, அது இயற்கையாக வளர்ந்து வந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பூச்சி அடித்து அது எள்ளே வந்து பொக்கெல்லாம் போயிடும். இந்த பொக்கெல்லாம் போணுச்சுன்னா என்ன ஆகும், விவசாயிக்கு மிகப்பெரிய நட்டத்தை தரும். அப்போ அந்த காலங்களில் 1 லட்ச ரூபா கொடுத்து அவங்கள வந்து அதிலிருந்து மீண்டு வர செய்கிற அந்த 100% பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது இன்றைக்கி ஒரு விவசாயியை போல ஆராய்ந்து நின்று நிதானித்து விவசாயிகளுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் தேர்தல் இருக்கிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம். ஆமாம், மிகப்பெரிய திட்டம். ஓகே, அடுத்து மீனவர் நலன். தடைக்கால நிவாரணம் ரூ. 27,000. மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ரூ. 25 லட்சம். விபத்து மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை ரூ. 25 லட்சம். விபத்து காப்பீடு. மீனவர்களுக்கு நிரந்தர வீடு. இதில் மீனவர்களுக்கு இன்னொன்னையும் சேர்த்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். மீனவர்களுடைய பாதுகாப்பு இது ரொம்ப முக்கியமாக. ராமேஸ்வரம் ஏன்னா நான் அந்த பகுதியில் வாழ்கிறதுனால நான் சொல்கிறேன். நிச்சயமாக இதை தலைவருடைய பார்வைக்கு நாங்கள் கொண்டு போவோம். மீனவர்கள் அதான் சொல்லியிருக்காருல்ல, மீனவர்களுக்கு நிரந்தர வீடு 25 லட்சம். விபத்து காப்பீடுன்னு போட்டிருக்காரு. விபத்து காப்பீடுங்கிறது நல்லா சிங்கள பேரினவாத அரசால் படுகொலை செய்யப்படுகிற மீனவர்கள் இன்னைக்கு நிறைய. 1. 2வது, புயல் காலங்களில் வந்து ஏற்படுகிற விபத்துகள் இருக்குது.
கடலுக்குள்ளே மீன் பிடிக்க போகும்போது எதிர்பாராத விதமாக படகுகள் சிதறமடைஞ்சு உடைஞ்சு கடலுக்குள்ளேயே மரணித்து போகிற மனித சமூகம் இன்றைக்கு நிறைய தமிழ்நாட்டில் கடலோர கிராமங்களில் இன்றைக்கி நடக்குது. தடைக்கால நிவாரணமாக, அதாவது மீன்பிடி தடைக்காலம் என்பது ஒரு 40 நாளைக்கு அறிவிப்பாங்க. இந்த 40 நாளும் மீனவர்கள் அந்த என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வலைகளை தயார் பண்ணுவதும் வலைகளை பின்னுவதும் வலைகளை வந்து உற்பத்தி செய்வதுமான வேலைகளில் ஈடுபட்டிருப்பாங்க. அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு எந்த விதமான வருமானமும் இல்லை. அந்த வருமானத்தை போக்குகிற வகையில் தான் அந்த 27,000 ரூபாயை மீனவர்களுக்கு இன்றைக்கி தடைக்கால நிவாரணமாக கொடுக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் வந்து 800 ஒரு இடத்துல விலை போடுறான், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 600 போடுறான். காஷ்மீர் போனால் ஒரு ரேட்டு, இங்கே வந்தால் ஒரு ரேட்டு. அப்போ ஒரே உச்சபட்ச நிர்ணய விலையை உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் காஷ்மீர் போனால் குறைச்சும் மற்ற இடங்களுக்கு வந்தால் கூடுதலுமான விலையை வந்து தவிர்க்கணும். அது இந்த தங்கத்தில் சேதாரத்துக்கு செய்கூலி அப்படிங்கிற விஷயந்தான் இது. இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நம்ம அதை வந்து நிச்சயம் தலைமைக்கு அது ஒன்று. மீனவர்கள் நிரந்தர வீடு அந்த நீங்கள் இந்த மீனவர்களுக்கான மீனவர்கள் வீடு கிடையாது. ஏன் நிரந்தர? நீங்கள் சென்னையில் வேணால் இருக்கலாம், அது அழகிய நகரமாக உருவாக்கப்படுவதற்காக. நீங்கள் இன்றைக்கும் போனீங்கன்னா பட்டினப்பாக்கத்தில் வந்து மீனவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னா ஒரு 10க்கு 10 தான் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு குருவி குண்டு மாதிரி தான். ஆமாம், ஒரு குருவி குண்டுக்குள்ளே வாழ்கிற மாதிரி தான் அந்த மக்களை கொண்டு அடைக்கிறது. நீங்கள் இப்போ எடுத்துக்காட்டு நாகப்பட்டினம் மீனவர்கள், புதுக்கோட்டை மீனவர்கள், ராமநாதபுரம் மீனவர்களுக்கெல்லாம் எங்கே வீடு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லாம் கடற்கரை ஓரங்கள் தான். கடற்கரை ஓரம் குடிசைகளில் வாழ்ந்துக்கிட்டு மணலோட மணலாக இல்லை, அலைகளோடு அலைகளாக வாழ்கிற மக்கள் தான் இன்றைக்கி அங்கே அதிகம். அப்போ அந்த மக்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொன்னால் 10க்கு 10 வீடாக இருக்கக்கூடாது. ஒரு பெட்ரூமும் ஒரு ஹால் கிச்சன் அட்டாச் பாத்ரூமும் அப்படிங்கிற ஒரு வசதியை ஏற்படுத்தி தரணும்னா அது மக்கள் வாழ்கிற மாதிரி இருக்கணும். நானும் கொடுத்தேங்கிற பேருக்கு இருக்கக்கூடாது. ஒன்று, கடற்கரை ஓரத்து இந்த மீனவர்களுடைய வீடுகள் எல்லாம் கடல் காற்றுகளால் விரைவில் உப்பரித்த தன்மையோடு காணப்படுகிறது. இப்போ நீங்கள் கட்டி வச்ச வீடெல்லாம் அந்த நோக்கத்தில் தான் இருக்குது. அது எப்போ வேணாலும் இடியும். அப்போ எங்கள் தலைவர் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த கடல் காற்றுகள் பட்டாலும் கூட பாம்பன் பாலத்திற்கு இணையான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பது தான் இந்த மீனவர்களுடைய வீடு திட்டத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு. அப்போ ஸ்ட்ராங்காக அந்த வீடுகள் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் பட்டினப்பாக்கத்தில் போல இருக்கக்கூடாது, ஏதோ நான் கட்டி கொடுத்தேன் அப்படிங்கிற பேருக்கெல்லாம் இருக்கக்கூடாது. சரி, ஓகே சார். இது கண்டிப்பாக மீனவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக தான் இருக்கும். தமிழ்நாடு வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 2036க்குள் 1 ட்ரில்லியன் பொருளாதாரம், ஏஐ அமைச்சகம், ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ நகரம், எம்எஸ்எம்இகளுக்கு ரூ. 15,000 கோடி ஆதரவு, மாவட்ட வாரியாக மாஸ்டர் பிளான், தமிழ்நாட்டில் முதலீடு செய்வதற்கு 21 நாட்களுக்கு வணிக உரிமம். இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, செலவு கணக்குகளை மட்டுமே காட்டுகிற தேர்தல் அறிக்கையாக இல்லாமல் வரவு கணக்கையும் காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம். ஒரு 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரன்றது எப்படி? ஏன்னா இப்போ இவங்க $1 ட்ரில்லியன் பொருளாதாரம்னு வச்சிருக்காங்க திமுக அரசு. அது $1 ட்ரில்லியன் வச்சு தான் இன்னைக்கு அனகபோதர் திட்டங்களை இடிக்கிறதா இருக்கட்டும், பட்டினப்பக்க மீனவர்களை வந்து வெளியேற்றதா இருக்கட்டும், மெரினா பீச்சை வந்து ஒரு மாதிரி ஆக்கிறதா இருக்கட்டும், பல விவசாய நிலங்களை வந்து அழிச்சு வந்து சிப்காட் அமைக்கிறதா இருக்கட்டும், இப்படி ஒரு சூழல் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அதான் 2036க்குள்ள கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10 ஆண்டு நீண்ட கால இந்த திட்ட தேவை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக எல்லா வகையிலும் இப்போ நீங்கள் சாராய கடையில் வர்ற வருமானத்தை மட்டுமே வச்சு ஒரு செலவினத்தை கட்டுப்படுத்துகிற தமிழ்நாடு அரசாக இருக்கிறது. இன்றைக்கு போதைப் பொருட்கள் வந்து உள்ள நுழைஞ்சு அதில் வருகிற வருமானத்தை வச்சு கட்டமைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இதையெல்லாம் ஒழித்து கட்டியதற்கு பிறகுதான் இந்த பொருளாதார வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ட்ரில்லியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. என்னென்னா, இதில் அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலான ஒரு பொருளாதார தேவையை இந்த மண்ணில் உருவாக்கப்படணும். அப்படி உருவாக்கும் போது அது எப்படி உருவாக்க போகிறோம்? எல்லாமே ஏஐ மூலமாக. ஏஐ பல்கலைக்கழகம், ஏஐ நகரம், ஏஐ அமைச்சகம் முதல்ல, அதுக்குன்னு தனி அமைச்சர், அதுக்குன்னு தனித்துறை, அதுக்கப்புறம் ஏஐ பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் ஏஐ நகரம். இது மட்டும் இல்லை, எம்எஸ்எம்இனா அதாவது என்னென்னா இந்த அடுக்குமுறை பொருளாதார குறியீட்டுகள். நீங்கள் அது ரொம்ப முக்கியமானது. எம்எஸ்எம்இங்கிறது அடுக்குமுறையில் பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கிறத ஒரு திட்டம். அது ஏஐயின் மூலமாக கிராமப்புறங்களில் இருந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த 15,000 கோடி ஆதரவு கிராமங்கள்லையும் எம்எஸ்எம்இ போட்டு அங்கேயே ஏஐ திட்டங்களை உருவாக்கி மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் அந்த மாதிரி கொண்டு வந்து நீங்கள் நாட்டினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் அந்த எம்எஸ்எம்இ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 15,000 கோடி ஆதரவு நிலையை உருவாக்குவதற்கு ஒரு திட்டத்தை இன்றைக்கி கொண்டு வர்றாங்கன்னு சொன்னால், இதுவரை எந்த அரசும் அதை கையகப்படுத்தலை, செய்யலை. ஏஐக்குன்னு தனியாக அமைச்சகங்கள் உருவாக்கப்படலை.
இப்போ எங்கள் தலைவர் வந்து அது புதிய இந்த பொருளாதார முயற்சியில் ஏஐ அப்படிங்கிற ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி அதற்கு கீழே அடுக்குமுறையில் பொருளாதாரத்தினுடைய தேவைகளை சரி செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் முதலீடு செய்பவர்களுக்கு 21 நாட்களுக்குள் அந்த வணிக உரிமத்தை உலகளாவிய நாடுகள் இங்கே வந்து தொழில் தொடங்குவதற்கு அனைத்து கதவுகளையும் திறந்து வைத்து 21 நாட்களுக்குள் எல்லாத்தையும் அக்ரிமெண்ட் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் நீர் ஆதாரங்கள், மின்சார ஆதாரங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதாரங்களுடன் கூடிய தொழில்களை சுற்றுச்சூழல் எல்லாம் பக்காவாக அமைச்சு கொடுத்து வெளிநாட்டில் இருந்து கொள்முதல்களை இறக்கி இந்த இப்போ போனார்ல முதலமைச்சர் நாடு நாடாக போயிட்டு வந்து ஏமாத்துகிற திட்டம் அல்ல, நல்ல திட்டங்களை உருவாக்குவதற்கு ஏஐ மூலமாக அமைச்சகத்தை உருவாக்கி அந்த அமைச்சகத்தின் மூலமாக நலத்திட்டங்களை இங்கே கொண்டு வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் எங்களது தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி கொண்டு வர துடிக்கிறது. நல்லாட்சி. லஞ்சமில்லா நிர்வாகத்துடன் அரசு சேவைகள், அனைத்து வீட்டு வாசலில் காலக்கெடுவுடன் கூடிய அரசு சேவைகள், நிதி ஒதுக்கீட்டில் 10% திட்டங்களை மக்களே தீர்மானிக்கும் அதிகாரம், சட்டமன்றத்தில் மக்கள் முறையீட்டுக்காக ஒரு நாள். இது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா லஞ்சமில்லா நிர்வாகம். இது ஆல்ரெடி நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. தெருவோர கடைகள் அது ஒன்று. எனக்கு இறுதியாக என்ன ஒரே ஒரு கொஸ்டின்னா, சட்டமன்றத்தில் மக்கள் முறையீட்டுக்காக ஒரு நாள் அதுன்றது புதுசாக அதில் என்னென்னா 20,000 பேர் ஒரு கையெழுத்தை போட்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பினார். இது சோவியத் யூனியனில் இருக்கிற இது மாதிரி அந்த 20,000 பேர் சொல்லிட்டாங்கிறதுக்காகவே அன்னைக்கு ஒரு நாள் சட்டசபை மக்களுக்கான சட்டசபையாக, மக்கள் கோரிக்கைகளின் சட்டசபையாக அன்றைக்கு நடத்தப்படும். அன்றைக்கு அந்த மக்களுடைய கோரிக்கைகள் இப்போ எடுத்துக்காட்டு நான் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லுங்களேன். திருச்சி, மணப்பாறை போன்ற நகரங்களில் இப்போ மணப்பாறையில் மாட்டுச் சந்தை மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்றது. அந்தியூர் சந்தையில் வந்து மிகப்பெரிய குதிரை சந்தை வணிக நிறுவனம் பெற்றது. இப்போ இங்கே இந்த குதிரையை நாங்கள் வந்து வளர்க்க வேண்டும், இந்த பகுதியில் வந்து உருவாக்கப்பட வேண்டும், அந்த குதிரை சந்தையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று அவர்கள் கருதி ஒரு 20,000 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டு எங்களுக்கு இத்தனை ஆயிரம் குதிரைகளை வந்து இங்கே வந்து இறக்குமதி செய்து எங்களை வந்து வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழிவகை திறந்தால் நிச்சயமாக அது வந்து எங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி பொதுமக்களே தானாக முன் வந்து ஒரு 20,000 பேர் சேர்ந்து அந்த வேலையை தொடங்கணும்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது பரிசீலிக்கப்படும். அது எங்கன்னா சட்டசபையில் பேசி தீர்க்கப்படும். 20,000 பேர் இன்றைக்கி கையெழுத்து போட்டு இந்த குதிரை வளர்ப்புக்கு ஏற்பாடு செய்யணும்னு சொல்கிறாங்க. ஆக அந்த இனம் அழியாமல் பாதுகாக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது, குதிரையினுடைய இந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். அதாவது நீங்கள் ஏன் அந்த குதிரையை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி மலை கிராமங்களில் கழுதைகள் பயன்படுத்தப்படுவதைப் போல குதிரைகளும் பயன்படுத்தப்படுங்க. அது மட்டும் இல்லை, குதிரைப்படைக்கு குதிரைகள் தேவைப்படுகிறது. உண்டா இல்லையா? அப்போ தேட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக இது போன்ற திட்டங்களை இன்றைக்கு கொண்டு வருவதற்கு மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை தான் நல்லாட்சி திட்டத்தை. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த 10 மணிக்கு மேலே சாராய கடையை திறந்து வைக்க சொல்லிவிட்டு கண்ணை காட்டிவிட்டு கட்டிங் போடுற வேலையெல்லாம் காவல்துறைகிட்டே இருக்கக்கூடாது. இதுதான் நல்லாட்சிக்கான தத்துவம். தொடச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் பேசாமல் பொறுமையாக இருங்க. காவல்துறையை மிக மிக சீர்திருத்தம் செய்கிற முயற்சியில் எங்கள் தலைவர் இறங்க போகிறாங்க. ஏன்னா காவல்துறை கெட்டு சீரழிந்து சின்னாபின்னமாகி கிடப்பதைத்தான் இன்றைக்கு வந்து நல்லாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டாக அதெல்லாம் சரி பண்ணி. ஏன்னா காவல்துறையை சரி செய்தால் எல்லாமே சரி செய்ய முடியும். காவல்துறையை வந்து நீங்கள் சீர்திருத்தம் செய்தால் இந்த தேசத்தையே சீர்திருத்தம் செய்ய முடியும் அப்படிங்கிற மிகுந்த அசாத்தியான நம்பிக்கை எமக்கு உண்டு. நிறைய தகவல் பயணிக்கிற முறையில் பேசுகிறேன். நன்றி.